நம்மளாம் கிச்சனுக்கு போய் சமைச்சாலே ஸ்பெஷல் தான். அதுலயும் இன்னைக்கு சண்டே வேறயா, இன்னும் கூடுதல் ஸ்பெஷலா ஏதாவது சமைக்கலாம்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு ஐட்டம் கண்ணுல மாட்டுச்சு. சரி, நான் அதை எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வழக்கம் போல இதுவும் ரீலு தான். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. அதுல வந்துட்டு இந்த ஒரு ஐட்டம் பண்ணியிருந்தாங்களா, சரி எனக்கும் டெம்ப்ட் ஆயிருச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா பண்ணிடுவோம் அப்படிலாம் சொன்னா நம்பிடாதீங்க. இந்த ஐட்டத்தை எங்க அம்மா சூப்பா தான் வச்சு கொடுப்பாங்க, நான் சூப்பா சாப்பிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப பண்ற ஐட்டத்தையும் ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இந்த ஐட்டத்தை குக் பண்றதுக்கு கைய வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒன்னும் பெரிய குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் இல்லனா கூட ஏதாவது புதுசா ட்ரை பண்றதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். அட இதையும் ஒரு கை பாத்துருவோன்னு எந்த ஒரு புது ஐட்டனாலும் ட்ரை பண்ணிடுறது. என்னையே கொஞ்சம் அள்ளு விடுற அளவுக்கு இந்த ஐட்டம் இன்னைக்கு ஆக்கிருச்சுன்னா பாருங்களேன். அப்படி என்ன ஐட்டம், ரொம்ப நேரமா ரீல் சுத்திட்டே இருக்கேன் அப்படி தானே நினைக்கிறீங்க? அட வேற எதுவும் இல்லைங்க, இந்நேரம் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஆட்டுக்கால் பாயா தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ஆட்டுக்கால் பாயா சூப்புன்னு வந்து சாப்பிட்டு இருந்தாலுமே இந்த இடியாப்பம் காம்பினேஷன்ல நான் சாப்பிட்டதே இல்லை. எந்த வீடியோ பார்த்தாலும் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா வந்து சரியான காம்பினேஷன் ஒரே ஹைப்பை ஏத்திட்டே இருந்தாங்களா, அதனாலதான் நானும் வந்து இதை ட்ரை பண்ணி பாத்துறணும்னு சொல்லிட்டு கடையில போய் 2 ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து இந்த பாயாவையும் இடியாப்பத்தையும் பண்ணி என் கணவர்கிட்ட கொண்டு போய் வந்து டேஸ்ட் பாருங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா, அவருக்கு முன்னாடி மை சன்னோட ரியாக்ஷனை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். எம்மியாடி. என்னடா இது ரியாக்ஷன் கம்மியா இருக்கு, ஐட்டம் சுமாரா இருக்குமோன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆளுக்கு ரியாக்ஷன் அவ்வளவுதான் வரும்.